Hello friends, welcome back to my channel. பீட்ரூட் வச்சு ஒரு லட்டு செய்யலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவி எடுத்துடலாம். பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு செஞ்சு கொடுங்க. குட்டி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி லட்டு. இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே தோல் நீக்கியாச்சு. நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றி எதுவுமே அரைக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸ் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். சேம் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடு நீங்கள் வந்து செய்யலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டியில் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி இல்லாதவங்க துணியில் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். ஒரு பாதி கப் அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் வேணும். இப்போ பாருங்கள், நல்லா அழுத்தி எடுத்துட்டேன். எல்லா ஜூஸுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா லட்டுவில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்களும் சேம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரை எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பொடி பண்ண சர்க்கரையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பீட்ரூட் ஜூஸும் இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து கடாய் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் எல்லாமே எடுத்துடுறேன். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதையும் நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்க மணல் மணலாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு இருந்துச்சு. நல்லா பார்த்திங்கன்னா இதுவும் மணல் மணலாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். ஆனில் இருந்துச்சுன்னா எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம்.
கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறேன். ஒரு கப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 கிட்ட வரும். 13லேருந்து 14 உருண்டை வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சிட்டேன். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தி கூட. சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.